நடந்திருக்கு. இப்ப இந்த ரோடு போட போறோம், இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். நீங்களும் ஓசியாத்தே ஏறி போறீங்க, நீங்களும் ஓசியாத்தே ஏறி போறீங்க, நீங்களும் ஓசியாத்தே ஏறி போறீங்க. 3 ஆண்டுகளா எவ்வளவு வேலை நடந்திருக்கு. இப்ப இந்த ரோடு போட போறோம், இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். நீங்களும் ஓசியாத்தே ஏறி போறீங்க, நீங்களும் ஓசியாத்தே ஏறி போறீங்க, நீங்களும் ஓசியாத்தே ஏறி போறீங்க. 3 ஆண்டுகளா எவ்வளவு வேலை நடந்திருக்கு. இப்ப இந்த ரோடு போட போறோம். தற்போதைய செய்தி, ஓசியில் பயணம் என்று எம்எல்ஏ மகாராஜன் பொதுமக்களை அவமானப்படுத்தி இருக்கிறார் என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கும் செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுவது எவ்வாறு, யாருடைய பணம் என்றும் அவர் அடுக்கடுக்காய் கேள்வி எழுப்புகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஓசியில் பயணம், எங்கிருந்து வருகிறது பணம், பேருந்தில் டிக்கெட் கட்டணமின்றி பயணம் செய்யும் பெண்களை ஓசி என கூறி திமுக எம்எல்ஏ ஏளனம் செய்திருக்கிறார். இதை அண்ணாமலை கடும் கண்டனத்தை, இதற்கான பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சிவகுமார், ஓசியில் பயணம் என்று எம்எல்ஏ தற்போது ஒரு கருத்தை பதிவு செய்ததற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து அமைச்சர் ஒருவர் இதே மாதிரி கூறினார். தொடர்ந்து பொதுமக்களை மக்கள் நலத்திட்டங்கள் அறிவித்த அரசு அவமானப்படுத்துகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். உங்கள் ஆய்வறிக்கையை நீங்கள் தரலாம். உங்களுக்கான நேரம் சிவகுமார். தொடர்ச்சியாக திமுக எம்எல்ஏக்கள் அதே மாதிரி மந்திரிகள் பொதுமக்களுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாள் அமைச்சராக ஒரு முறை இதே மாதிரி பெண்களை பார்த்து நீங்க பயணம் செய்யறது ஓசி ஓசி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஒரு சர்ச்சையாகி வைரல் ஆச்சு. இதனை எடுத்து அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரு. நான் எதாச்சும் சொன்னேன், அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதன் அடிப்படையில அதுக்கு மேல இன்னொரு தடவை சைவம் வைணவத்தை பத்தி பேசி சர்ச்சையாகி அதுல ஒரு பதவியவே இழந்தாரு. இந்நிலையில நேற்று பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மீண்டும் தாய்மார்களை இதே மாதிரி ஓசி என்ன சொல்லி அவமானப்படுத்தியிருக்கிறாரு. இது தமிழகம் முழுவதும் ஒரு கடும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில முன்னாள் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்கிறாருன்னா, பேருந்தில் டிக்கெட் கட்டணமின்றி பயணம் செய்யும் நமது தாய்மார்களை ஓசி என ஏளனம் செய்யும் திமுக அமைச்சர் ஒருவர் இன்று அமைச்சர் பதவியிலிருந்து வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். தற்போது ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மகாராஜன் மீண்டும் நமது தாய்மார்களை ஓசி என்று அவமானப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டதோடு இல்லாம, மக்கள் நல சட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்படுவது மக்களின் வரிப்பணத்தில் தானே தவிர கோபாலபுரத்தில் உள்ள உங்கள் தலைவர் சேர்த்து வைத்த பணத்திலா செயல்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு, எங்கிருந்து வருகிறது இந்த ஆணவமும் திமிரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. வரக்கூடிய 2026 தேர்தலில் ஒவ்வொரு திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் தோற்கடித்து வீட்டில் உட்கார வைத்து உங்கள் ஆணவத்துக்கு பொதுமக்கள் பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து ஒன்றை இப்ப தெரிவித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. நன்றி சிவகுமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.